அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சில தினங்களாக ஒரு புகைப்படத்துடன் கூடிய விமர்சனங்களை ஃபேஸ்புக்கிலும் இன்னும் உள்ள மீடியாக்களிலும் பார்க்க கிடைக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், இலங்கையிலே சிடிஜே அமைப்பினால் நடத்தப்பட்ட ஓலவல் எழுதிய மாணவர்களுக்கான ஒரு கருத்தரங்கிலே இடது பக்கத்திலே ஆண் பிள்ளைகளை அமர வைத்துவிட்டு, வலது பக்க மூலையிலே பெண் பிள்ளைகளை அமர வைத்துவிட்டு, சூளாக வயது முதிர்ந்த ஆண்களை எல்லாம் அமரச் செய்துவிட்டு ஒரு பெண்மணியை வைத்து தொழுகை பயிற்சி நடத்துகிறார்கள். இந்த பெண்மணி தொழுகை பயிற்சி நடத்துகிறார். இடது பக்கத்தில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் பார்க்க, ஒளிபெருக்கி மைக்கை கையில வைத்துக் கொண்டிருக்கிற அப்துல் ராசிக் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து கொண்டிருக்க, அவர்களுடைய ஜமாஅத் அங்கத்தவர்கள் எல்லாம் அந்த பெண் பிள்ளையை பார்த்து கொண்டிருக்க, அந்த பெண் பிள்ளை ருக்கு செய்து சுஜூது செய்து தொழுகை பயிற்சி நடத்துகிற அந்த போட்டோ காட்சி, இது ஒரு விமர்சன பார்வையாக போனது. இதை விமர்சனம் செய்பவர்களை அப்துல் ராசிக் அவர்கள் விமர்சனம் செய்கிற ஒரு ஆடியோ வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார் அவர்? அப்துல் ராசிக் அவர்கள் சொல்லும் பொழுது, எங்களது பார்வைகளும் சிந்தனைகளும் காம உணர்வின் அடிப்படையில் பார்க்கப்படாது. ஒரு பொம்புள புள்ள ஆம்புள புள்ளகளை சூழ வச்சு கொண்டு தொழுவிக்கிறா, நிர்வாகிகள் எல்லாம் சூழ வச்சுக்கிட்டு தொழுவிக்கிறா. அப்துல் ராசிக்கும் அவங்களோட நிர்வாகிகளும் அவர்களுடைய ஆட்களும் எவ்வளவு தூய்மையானவங்கண்டா, ஒரு பொம்புள புள்ளைய இப்படி அவங்கள பார்க்கிறதும் அவர்களை பத்தி சிந்திக்கிறதும் காம உணர்வின் அடிப்படையில் இருக்காதாம். இதை விமர்சிச்சவங்க தானே காம உணர்வுலையும் காம பார்வையிலையும் பார்க்கிறாங்களாம். இப்படி பேசுறாரு. அன்பார்ந்தவர்களே, இது காம உணர்வுல பார்க்கப்பட்டதா அல்லது உள்ளத்தில் இருக்கிற நோயின் காரணமாக பார்க்கப்பட்டதான்றதை தாண்டி இது இஸ்லாமிய வரம்புக்கு உட்பட்டதான்றதை தான் பார்க்கணும். ரசூலுல்லாஹ் காலத்துல ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒரு இடத்துல தொழுதாங்க தான். எப்படி தொழுதாங்க? ஆண்கள் முன்னால தொழுதாங்க, பெண்கள் பின்னால தொழுதாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஆண்களுக்கு சிறந்த சஃப்பு முதலாவது சஃப்பு, பெண்களுக்கு சிறந்த சஃப்பு கடைசி சஃப்புண்டாங்க. இப்படி ஒழுக்கம் காட்டின மார்க்கத்துல இருந்து கொண்டு நீங்க ஒரு பொம்பளைய கொண்டு ஆண்களுக்கு சூளாக நடுவுல வச்சு நீ தொழுவிச்சு காட்டு, நாங்க பார்த்து தொழுகிறோம், இதா முறை? அப்துல் ராசிக்கு தொழுவிச்சு காட்ட தெரியாதா? சிடிஜே தலைவருக்கு அல்லது நிர்வாகிகளுக்கு தொழுவிச்சு காட்ட தெரியாதா? நீங்க தொழுவிச்சு காட்டுங்களே அப்பா. அதை விட்டுட்டு ஒரு பொம்பளை புள்ளைய கொண்டு வச்சுக்கிட்டு அதை உங்களுக்கு நீங்க செய்யறது பிளேண்டு சுட்டி காட்டுறவன கேவலமா விமர்சிக்கிறீங்களே, எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு பாருங்க. அவங்க நிர்வாக மட்டத்தில் முடிவெடுத்தாங்களாம், என்ன இந்த மாதிரி போட்டோக்களை ஷேர் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பெண் பிள்ளைகளை வைத்து பிளாண்டு முடிவெடுக்கல. தொழுவிச்ச இந்த காட்சி, பயிற்சி நடத்திய இந்த காட்சியை வலைத்தளங்கள், சமூக வலைத்தளங்கள்ல போடக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்களாம். எதுக்கு தெரியுமா? உள்ளங்களில் நோயுள்ளவர்களுக்கு தீனி போடுவதாக அமைந்துவிடும். உங்களுக்கு உங்களோட உள்ளம் சுத்தம். ஏண்டா நீங்கெல்லாம் மலக்குமார்கள் இடத்தில் உள்ளவங்களே. அதனாலதானே உங்களுக்கு சஹாபாக்கள்ல குறை விளங்குது, தாபியங்கள்ல குறை விளங்குது, இமாம்கள்ல குறை விளங்குது, இந்த நல்ல மனிதர்கள் அறிவிச்ச சஹீஹான ஹதீஸ்ல குறை விளங்குது. ஆனா உங்கள குறை இல்ல, நீங்க சுத்தமான ஆட்களே. அதனாலதான் ஒரு பொம்பளை புள்ளைய நடுவுல வச்சு நீ தொழுவிச்சு காட்டு, நீ ருக்கு செஞ்சு காட்டு, நீ சுஜூது செஞ்சு காட்டு, உன்னை முன்பக்கத்தையும் பார்த்துக்கிட்டு பின்பக்கத்தையும் பார்த்துக்கிட்டு நான் ஈமான பவர்ஃபுல்லா வச்சு கொண்டிருப்பேன்ற அளவுக்கு பவரான ஈமான் உள்ள ஆட்கள் தான் நீங்க. அன்பார்ந்த அப்துல் ராசிக் அவர்களே, சிடிஜே உறவுகளே, இங்க நீங்க ஈமானோட உள்ளவங்களா அல்லது நீங்க நல்ல உள்ளம் கொண்டவங்களா அல்லது நீங்க காம உணர்வு கொண்டவங்களான்னு நாங்க பேச வரல. இத பேசுறவங்க என்ன தெரியுமா சொல்ல வராங்க? ரசூலுல்லாஹ்வோட வழிகாட்டல்ல இப்படி ஆண்களை பார்வைக்கு வச்சுக்கிட்டு பொம்பளை புள்ளைய தொழுவிக்க வைக்கிற கலாச்சாரம் ஒன்று இருக்கல்ல. இந்த அடிப்படையை விளங்குங்க. உம்ராவுக்கு போறாங்களா, ஹஜ்ஜிக்கு போறாங்களா, ஆண்கள் பெண்கள் இருப்பாங்க. அது ரசூலுல்லாஹ் விதிவிலக்கா தந்தாங்க. அதுல ஆண்கள் பெண்கள் பிரிச்சு செய்ய முடியாத நிலை இருக்குது. உங்களுக்கு இந்த செமினார் இப்படி செய்ய இயலாதா? ஒரு அப்துல் ராசிக்கு தொழுவிச்சு காட்ட இயலாதா? முடியுமானதுல ரசூலுல்லாஹ் இஸ்லாமிய வரம்புல போங்களே. அதுல வேற விமர்சிக்கிறவனுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்றாங்கன்னு பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு மோசமான சிந்தனை கொண்டவர்கள் பாருங்க. இவங்க செஞ்ச இந்த குர்ஆன் சுன்னாவுக்கு அப்பால் பட்ட இந்த பிழையான இந்த ஒரு பொம்புள புள்ளைய ஆண்களோட பார்வையில வச்சு தொழுவிகை பயிற்சிக்கு பயன்படுத்தினது இருக்குது. இத பிளாண்டு சுட்டி காட்டினவங்களை இவர் எப்படி செய்யறாருன்னு பாருங்க.
விமர்சனம் செய்பவர்களின் பார்வைகளும் உள்ளங்களும் மார்க்க வரம்புள்ளுக்கு இல்ல. தொழுகையை கூட காமக்கண்ணோடு பார்க்கக்கூடிய கேவலம் கெட்டவர்கள் என்பது தெளிவு உண்டு பேசுறார். நஊது பில்லாஹ். அடே சகோதரர் அப்துல் ராசிக்கே, உங்கள்ட்ட ஒரு பிழை இருக்குது, நீங்க செஞ்சது தவறுன்னு சுட்டி காட்டுறவன இவ்வளவு கேவலமா பேசுவீங்களா நீங்க? உங்களுக்கு பழக்கம் தானே, சஹாபாக்களை விமர்சிச்சு பழக்கம், தாபிங்களை விமர்சிச்சு பழக்கம், ஹதீசுகளை அநாகரீகமாக விமர்சிச்சு பழவினவங்க தானே நீங்க. நீங்கள் மறுத்த ஹதீசுகளை இது சஹீஹான ஹதீஸ்னு பேசினதுக்காக எவ்வளவு கேவலம் கெட்ட பேச்சுக்களை பேசினீங்க. ஒரு இஸ்மாயில் சலஃபியை பார்த்து உங்களோட மனைவியில மடியில படுத்து கொண்டு பால் குடிக்க தருவீங்களான்னு கேட்டீங்களே. முஜாஹிதை பார்த்து எவ்வளவு கேவலமா பேசினீங்க. உங்களோட SLTJ தாயிகள் பேசலையா? இவ்வளவு கேவலமா பேசுற உங்களுக்கு உங்களோட தவற சுட்டி காட்டுவதை இப்படி சொல்றீங்களே. தொழுகையையும் கூட காமக்கண்ணோடு பார்க்கின்ற கேவலம் கெட்டவர்கள் சொல்றீங்களே. அன்பார்ந்த அப்துல் ராசிக் அவர்களே, நீங்க செஞ்சது பிழை. எந்த அடிப்படையில ஒரு பொம்புல புள்ளைய நடுவுல வச்சு தொழுவிச்சு காட்ட வைக்கிறீங்க. சுத்தி இருந்து இளைஞர்களும் உங்களோட நிர்வாகத்துறவங்களும் பார்த்து கொண்டிருக்கிற காட்சி. இதை இஸ்லாத்தை பயன்படுத்துங்க, இஸ்லாத்தை விளங்க முயற்சி செய்யுங்க. நீங்க செஞ்ச இந்த நடைமுறைய உங்களோட PJக்கு அனுப்பி பாருங்களேன். நீங்க PJக்கு அவருக்கு புத்தி கோளாறு இருக்குதான், சிந்தனை கோளாறு இருக்குதான், ஆனா சில நேரத்துல நியாயமாவும் பேசிடுவாரு. நீங்க நடந்து கொண்ட இந்த முறைய PJக்கு அனுப்பினா கூட என்ன செஞ்சிருவாரு, இது பிளன்றுவாரு. அந்த அளவுக்கு வெளிப்படையான பிழையை செஞ்சுட்டு அதை சுட்டி காட்டினவனை கேவலப்படுத்துற அளவுக்கு உங்களோட நிலைமை மோசமா இருக்குது. அப்துல் ராசிக் அவர்களே, நீங்க உங்களோட அந்த